ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். ஐயனார் கோயில். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐயனார் கோவிலில் ஒரு சிலர் வந்துட்டு பால் பொங்கல் செய்வாங்க, ஒரு சிலர் நான்வெஜ் கோழி வெட்டுறது, ஆடு வெட்டுறதுலாம் செய்வாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இது நான்வெஜ் உண்டு. அங்கே போயிட்டு ஒரு பக்கம் தனியாக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணோம், ஒரு பக்கம் தனியாக வந்துட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு 5 கிலோ சிக்கன், 7 கிலோ ரைஸ்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம், சன்லைன் ஆயில். பெரிய வட்டால் வந்துட்டு கொஞ்சம் விளக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால மண் பூசி அது வந்துட்டு கல்லடுப்பில் வச்சுட்டு, அங்கே போய் கல்லடுப்பு இருந்துச்சு. வந்துட்டு பச்சை மிளகாய் 1/4 கிலோ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டிருக்கோம். வெங்காயம் 4 கிலோ அளவுக்கு போட்டிருக்கோம். வெங்காயம் எண்ணெயில் வதங்குறப்போ கம்மியாகிடும். ஸோ 4 கிலோ வெங்காயம், அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மி தக்காளி, 3.5 கிலோ அளவுக்கு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே இது வந்துட்டு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். கிராமத்தில் காட்டுக்குள்ளே இருக்கும். ஃபேமிலியாக போயிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஸோ அங்கேயே நம்ம சமைச்சு சாப்பிட்றது ஒரு இது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு சிக்கன் ஒரு பக்கம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். கல்லடுப்பு வச்சுட்டு அப்போவே நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது மழையும் பெஞ்சுது நடுவில். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஃபைனலாக நம்மளோட பிரியாணி வந்துட்டு ஒரு அவுட்புட் வந்துருச்சு. நல்லாவே ரொம்ப டேஸ்டியாக. இப்போது சிக்கன் சேர்த்து சிக்கன் நல்லா வதக்கியிருக்கோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுனால நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. அந்த விறகடுப்பு அப்படின்றதுனால புகை வருது. ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. மொபைலில் தான் அங்கே வீடியோ எடுத்தோம். எல்லாருமே மாற்றி மாற்றி கிளறி விட்டுட்டு எல்லாருமே சேர்ந்து செஞ்சது தான். இது ஒரு ஆள் 2 ஆள் அப்படி செய்யலை. எல்லாருமே வெங்காயம் தக்காளி கட் பண்ணால் இஞ்சி பூண்டு வந்துட்டு அங்கே அம்மி கழுவி இருந்துச்சு எங்கள் கோவில் பக்கத்தில். அதுலேயே தான் அரைச்சோம். நம்ம வீட்டில் மிக்சியில் போட்டோம் அப்படின்னா சுவிட்சை தட்டி விட்டு அரைச்சி எடுத்துருவோம். இது வந்துட்டு அம்மியில் அரைச்சி நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறிட்டு இப்போ மசாலா, மல்லித்தூள், பிரியாணி மசாலா எல்லாமே பேக்கெட்டாக வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதை அப்படியே சேர்த்தாச்சு. காரப்பொடி, மல்லித்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா பார்க்கவே வந்துட்டு நல்லா டெம்டிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைசினஸாக இருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட் ஓவரால் ஓகே தான், சூப்பராக இருந்துச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்து கரைஞ்சி சாப்பாட்டோடு சேர்ந்துருந்துச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு, புதினா, மல்லி எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இந்த மாதிரி செஞ்சு குரூப்பாக சாப்பிட்றது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிட்டு அந்த மாதிரி ஃபேமிலியாக வேன் வச்சுட்டு போயிட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கோவிலே காடு மாதிரி பக்கத்துலலாம் கொஞ்சம் தூரம் போனால் தான் வீடெல்லாம். இது காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐயனார் கோவில், திருவண்ணாமலை பக்கத்தில். ஸோ அங்கே போய் நம்ம சமைச்சு சாப்பிட்றது, தேவையான பொருளாக எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ மசாலா இது பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. ஒரு பக்கம் ரைஸும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலை, ஜீரக சம்பா தான் யூஸ் பண்ணியிருந்தோம். 5 கிலோ சிக்கன், 7 கிலோ ரைஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போது தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறோம். நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா தான் நம்ம அதுக்கப்புறம் ரைஸ் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது பெப்பர் தூள் சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க விட வேண்டியதான். பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 5 லெமன் சேர்த்துருக்கோம் நம்ம. நல்லா கொதிச்சிருச்சு. லெமனையும் சேர்த்துட்டு ரைஸையும் சேர்த்தாச்சு. வீட்டில் 1/2 கிலோ 1 கிலோன்னு செஞ்சு இந்த மாதிரி செய்யும்போது அதுவும் நம்ம வீட்டு ஆளுங்களே செய்யும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல டேஸ்ட்டும் கூட. அங்கே போய் பேப்பர் பிளேட் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதிலேயே வச்சு அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு வாழை இலை வச்சுருந்தோம். பத்தாயிரத்துக்கு பேப்பர் பிளேட்டும் யூஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. அங்கேவே வந்துட்டு இந்த விறகடுப்புலேயே காஃபி நடுவில் பிரேக் டைமில் போட்டு குடித்தாச்சு. ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரைஸையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பிளேட் போட்டு மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ
வரப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவல் போர்ஷன் வரப்போ ரைஸ் வெந்துருச்சா பார்த்துட்டு நம்ம வந்துட்டு பிளேட் போட்டு மூடி தம் போட்டு வைக்க வேண்டியதான். மேலாப்பில் அப்படியே நெய் ஊற்றி மேலே பிளேட்டை போட்டு அந்த விறகடுப்புலேயே இருக்கிற அந்த இது நெருப்பு வச்சு தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா அட்டகாசமான பிரியாணி ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் அப்படியே பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி ரெடி.